கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 1:32 அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். தேவன் தம்முடைய ஒரேபேறான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் கர்த்தர், அவர் பெரியவர், அவர் மனிதனாய் இந்த பூமியில் வந்தார். இன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். காரணம், ஜீவன் உள்ளவரும் மாட்சிமையும் மகத்துவம் நிறைந்த ஒரு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வானமும் பூமியும் சமுத்திரமும் அதிகாரங்களும் தூதர்களும் பிரதான தூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் 24 மூப்பர்களும் பரிசுத்தவான்களும் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து அவரை ஆராதித்து மகிமையும் கனத்தையும் அவருக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு வல்லமையும் மகிமையும் நிறைந்த தேவன் இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்களின் மத்தியிலிருந்து மரியாதை தெரிந்து கொண்டது போல உங்களையும் தெரிந்து கொண்ட ஒரு உண்மையும் ஜீவனும் உள்ள தேவனை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அதற்காக நீங்கள் அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அவருடைய பரிசுத்த நாமத்தை எவ்வளவாய் பணிந்து குனிந்து தொழ வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று மற்றவர்களுக்கு அவரை சுட்டி காட்டுங்கள். அப்பொழுது அவர்களும் அவரிடத்தில் மனம் திரும்ப ஏதுவாயிருக்கும். தம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுக்கும்படி ஆட்டுக்குட்டியானவராக வந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய மகத்துவத்தோடும் வல்லமையோடும் மகிமையோடும் மறுபடியும் வரப்போகிறார். முதல் முறை வந்தபோது தாழ்மை உள்ளவராய் பிறந்து புல்லணையில் கிடத்தப்பட்டார், மேய்ப்பர்களால் சந்திக்கப்பட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்து கொண்டு காணிக்கை செலுத்தினார்கள். தேவதூதர்கள் திரளாய் தோன்றி அவருடைய பிறப்பை அறிவித்து அவரை துதித்து பாடினார்கள். ஆனால் அவருடைய 2ஆம் வருகையில் எக்காலம் தொனிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதற்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமாய் நமக்காக வரப்போகிற ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் தம்முடைய மாட்சிமையோடும் மகிமையோடும் வரப்போகிற கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். நீர் உம்மை தாழ்த்தி மனிதனாக இந்த உலகத்தில் வந்தீரே, எங்களுக்காக உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீரே அப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு உம்முடைய வல்லமை எடுத்து சாட்சியாய் அறிவிக்க வேண்டுமே தகப்பனே. அதற்காகவே எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சீக்கிரத்தில் வரப்போகிறீர். உம்மை சந்திக்கும்படி, உம்மோடு சிங்காசனத்தில் உட்காரும்படி உம்முடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அந்த நாளில் நாங்களும் உமக்காக எடுத்துக்கொள்ளப்படும்படி இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.